10th standard max common half yearly examinationக்காக previous various district question paper with detailed solution ஓட அனலைஸ் பண்ணிட்டு இருக்கிறோம் from JK Tuition Center மதுரை. இந்த மாதிரி various district question paper நீங்க நல்லா தரவா பார்த்துட்டானா will get more than 90% of the marks கண்டிப்பாக வாங்க முடியும் students. Let us start part 1 question number 14. I am Jaykumar. A page is selected at random from a book. The probability that the digit at units place of the page number chosen is less than 7. சூப்பரான சம். மோர் எக்ஸ்பிளனேஷன் பண்ணுறேன், நல்லா கவனிச்சுட்டு வாங்க. சொல்யூஷன். இப்போ 100ன்னு ஒரு நம்பர் எடுத்துக்குங்க. இது யூனிட் பிளேஸ். இது 10 பிளேஸ், 10th பிளேஸ் சொல்லுவாங்கள்ல. இது 100 பிளேஸ். இப்போ இந்த யூனிட் பிளேஸ் வந்து இந்த யூனிட் பிளேஸ் இருக்குது பார்த்தீங்களா, 0. அப்போ 0 வரலாம், 1 வரலாம், 2 வரலாம், 3 வரலாம், 4 வரலாம், 5, 6, 7, 8, 9. அப்போ சாம்பிள் ஸ்பேஸ் இஸ் ஈக்குவல் டு 0 வரலாம், 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9. ஸோ யூனிட் பிளேஸில் வந்து 1 இருக்கலாம், 2 இருக்கலாம், 3 இருக்கலாம், 0 இருக்கலாம், அப் டு 9 வரைக்கும் இருக்கலாம். அப்போ நம்பர் ஆஃப் சாம்பிள் ஸ்பேஸ் இஸ் ஈக்குவல் டு என்னது, 10. இப்போ லெட் கேபிட்டல் A be the event of getting unit place less than 7. அப்போ 7க்கு கீழே வர நம்பர் தான் யூனிட் பிளேஸில் இருக்கணும்னு சொல்லி கொஷனில் கேட்டிருக்காங்க. அப்போ சாம்பிள் ஸ்பேஸ் இஸ் ஈக்குவல் டு என்ன வரும் பாருங்கள், 0, 1, 2, 3, 4, 5, 6. 7க்கு கீழே தான், என்ன லெஸ் தேன் 7. அப்போ 7க்கு கீழே தான். அப்போ n ஆஃப் A இஸ் ஈக்குவல் டு என்ன வரும், 2, 4, 6, 7. அப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் getting units place less than 7. அப்போ P of A is equal to n of A by n of S. n of A is equal to 7, n of S வந்து 10. அப்போ option B is the correct one. Thank you. Wish you all the best. Subscribe பண்ணுங்க, plus like பண்ணுங்க, plus share பண்ணிட்டு பாருங்க students. Thank you.